இந்து சமயத்தில் பல பிரிவுகள் காணப்பட்டாலும் தெய்வம் ஒன்றே என்ற கொள்கை நிலவி வருகின்றது. பல வடிவங்களில் நின்றாலும் இறைவன் ஒன்றே. எல்லா வழிகளிலும் சென்று நாம் ஒரே இறைவனை அடைகின்றோம் என்பதே உண்மை. அந்த வகையில் ஏகபாத மூர்த்தி எனும் திருவடிவத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். சிவபெருமான் என்பவர் எங்கும் நிறைந்தவர், எல்லா உயிர்களிடத்திலும் கலந்திருப்பவர். அவரே ஒரே இறைவன் என்ற ஏக தத்துவத்தின் கீழ் ஒவ்வொரு ஊழியின் முடிவிலும் சிவபெருமானின் ஊழித்தாண்டவம் இடம்பெறுகின்றது. ஆனாலும் அவர் அழிவதில்லை. எனவே மூவுலகங்களையும் தன் பாதத்தின் கீழ் அவர் வைத்திருப்பதனால் அவர் ஏகபாதமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார். ஏகபாதமூர்த்தியை வழிபடுவதற்காக நாம் தப்பலாம் புலியூர் சென்றடைய வேண்டும். அங்குள்ள இறைவனை வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் தாமதமின்றி நிறைவேறும். ஆகவே எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக அமைந்து அவை விரைவில் ஈடேற நாம் ஏகபாதமூர்த்தியை வணங்கி அவனருளாலே அவன் தாள் வணங்கி வழிபட்டு பயன்பெறுவோமாக.